ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் சிறப்பான புண்ணியம் தரக்கூடிய மாதங்களில் ஒன்றாக இருப்பது புரட்டாசி மாதம் ஆகும். மார்கழி மாதத்திற்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம் புரட்டாசி. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புத மாதமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்துச் செல்லும் மாதம் என்பதால் இம்மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், திதி, கிழமை ஆகியவைதான் சிறப்பானதாக இருக்கும். ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி. புரட்டாசி மாதம் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். புரட்டாசி மாதத்தில்தான் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்குரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வருகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானங்கள் வழங்குவதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்குவதோடு நம் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள், தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம். மேலும் இம்மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மட்டுமல்லாமல் உலகை காக்கும் ஜெகன்மாதாவான அம்பிகைக்கு உரிய மாதமாகவும் இருக்கிறது. மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் 9 நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகையை கொலுவில் வைத்து பூஜிக்க கூடிய நவராத்திரி திருநாளும் வருகிறது. புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்குகிறது. புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய 2 நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்யநாராயண பூஜை மிக சிறப்பு வாய்ந்ததாகும். செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை அமைந்துள்ள இந்த வருட புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக உள்ளது. இம்மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமையில் ஏகாதசியும், கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம், விஜயதசமி ஆகியவையும், அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது. தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இம்மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருப்பவர்களும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு விரதம் இருந்தால் அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது. பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதமாகவும் தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புத மாதமாகவும் இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்தில் மகிழ்ச்சியையும், வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்க செய்யும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.